வணக்கம். கூட்டுவட்டி முறையில் அந்த கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா வச்சு ஏதோ ஒன்றினுடைய அதிகரிப்பு கண்டுபிடிக்கலாம், குறைவு கண்டுபிடிக்கலாம். இப்போ மக்கள் தொகையெல்லாம் எப்பயுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, 2 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம் எப்பயுமே அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும், அதை கண்டுபிடிக்கலாம். அதே போல் வந்து நம்ம வாகனங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம விற்க போகும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கியிருப்போம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய விலை வந்து குறையும் கூடாது, சரிங்களா? இப்போ அந்த குறைவு அமௌண்ட் 3 ஆண்டுகளுக்கு பிறகு தேய்மானம் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம் இந்த கூட்டுத்தொகை ஃபார்முலா வச்சு, சரிங்களா? இப்போ இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை எவ்வளவு? சரிங்களா? இப்போ ஃபார்முலா எழுதுவோம். கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலாவே எழுதுவோம். A ஈக்குவல் டு P bracket 1 plus R by 100 whole power n. சரிங்களா? இப்போ இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏயா இல்லது பியா, அதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 3 ஆண்டுகளுக்கு முன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு மக்கள் தொகை வந்து அதிகரிச்சதுக்கு பிறகுதான் தற்போது இது இருக்கு. இப்போ இது வந்து என்னது? இது ஏ. சரிங்களா? அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை விட குறைவாக இருந்திருக்கும், அதுதான் வந்து பி. சரிங்களா? அதுதான் நம்ம வந்து பின்னு எடுத்துக்கணும். இதுல வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கையும் நம்ம மைனூட்டா கவனிக்கணும். நம்ம மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா ஏ போடுற இடத்துல கண்டுபிடிக்க வேண்டியது மாத்தி ஏக்கு வந்து ஏ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? பி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஏயோட வேல்யூ. நம்ம பி கொண்டு போய் இதை போட்டு ஏ கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம போட்டுறக்கூடாது, தப்பா போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி. சரிங்களா? அப்போ வந்து கொடுத்துருக்க இதுல மக்கள் தொகை, தற்போதைய மக்கள் தொகை அப்படிங்கிறது ஏ. இப்போ 26,620 பி 1 பிளஸ் ஆர் எவ்வளவு கொடுக்குறாங்க? 10%. 10/100 ஹோல் பவர் எத்தனை ஆண்டுகள்? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்? 3 ஆண்டுகள். அப்போ 3. சரிங்களா? இப்போ நம்ம 0க்கு அடிச்சிருவோம். பி இப்போ வந்து கீழே 10 தான் இருக்கு, மேலே 1 தான் இருக்கு. 10 குறுக்கு பெருக்கல், 10ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 10, 10ஓட 1 கூட்டணும்னா 11. கீழே 10 தான் இருக்கும், பவர்ல 3. சரிங்களா? இங்கே எவ்வளவு இருக்கும்? 26,620. சரிங்களா? இப்போ 26,620 பி இதை பெருக்கல் 11 வந்து ட்ரிபிள் டைம் எழுதிக்கணும், 10 வந்து ட்ரிபிள் டைம் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து இதை அங்கே தனியாக வச்சு அடிச்சு பார்ப்போம். இந்த சைடு தொகுதியில் இருக்க நம்பர் இந்த சைடு தொகுதியில் உள்ள நம்பரை அடிக்கும். வேணா இதை கொண்டாந்து இந்த தொகுதியில் வந்து பகுதியில் வச்சு அடிக்கலாம், நம்ம அங்கேயே வச்சு அடிப்போம். அதை இங்கே எழுதிட்டு அடிக்கிறேன். 26,620 11 மட்டும் 11 மட்டும் வச்சு அடிச்சு பார்க்க, அப்புறம் எடுத்து எழுதிப்போம். சரிங்களா? இதை வந்து இங்க வச்சு எடுத்து இங்க மட்டும் செய்யணும். 11 அடிச்சு பார்ப்போம். 1 11 11, 2 11 22, 26ல மிச்சம் 4 இருக்கும். 44 முன்னாடி சேர்த்தோம் 40,000. அப்ப 4 11 44, 46ல 4 11 44, மிச்சம் 2 இருக்கும். 2க்கு முன்னாடி சேர்த்தோம்னா 22. அப்ப 2 11 22, இந்த 0 சேர்த்துக்கணும். மறுபடியும் 1 11 11, 2 11 22, 24ல மிச்சம் 2 இருக்கும். 2க்கு முன்னாடி சேர்த்தோம்னா 22,000. அப்புறம் 2 11 22, இந்த 0 சேர்த்துக்கணும். மறுபடியும் 1 11 11, 2 11 22, இந்த 0 சேர்த்துக்கணும். அப்ப 20. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இதால அடிச்சோம் அப்படின்னா இங்க கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்குது? 20 தான் கிடைக்குது. சரிங்களா? நம்மளுக்கு பி வேணும். சரிங்களா? பி தான் அடிச்சிட்டோம். இங்கதான் இந்த சைடு இங்க வந்து பகுதியில வந்து இந்த நம்பர் என்ன ஆகும்? இதோட இந்த தொகுதியில வந்து பெருக்கிறோம். அப்ப பி இங்க இருக்கு. அப்ப பி ஈக்குவல் டு என்ன ஆகும்? 20 பெருக்கல் இந்த 10. 10 பெருக்கல் 10 பெருக்கல் 10. சரிங்களா? 2ஐயும் 1ஐயும் பெருக்கணும்னா 2 தான். ஒரு 0 2 0 3 0 4 0. அப்ப பி 3 ஆண்டுகளுக்கு முன் முடிந்த மக்கள் தொகை வந்து 20,000.